ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ ஜென்ரேட்டிவ் ஏஐன்றது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு டைப். இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா நியூ கண்டென்ட்டை கிரியேட் பண்றது. ஜென்ரேட்டிவ் ஏஐ வச்சு நியூ கண்டென்ட்டை நம்மளால கிரியேட் பண்ண முடியும். எப்படி கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன கண்டென்ட்ஸ் எல்லாம் நியூ கண்டென்ட்ஸ் நம்மளால கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட், இமேஜஸ், மியூசிக், வீடியோ, இந்த மாதிரி எந்த கண்டென்ட் வேணாலும் நம்ம ஜென்ரேட்டிவ் ஏஐ வச்சு நம்மளால வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அது எப்படி வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐ வந்து இந்த மாதிரி நியூ கண்டென்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதோட ஒர்க்கிங் வந்து என்னன்னா, அதோட ஒர்க்கிங் வந்து என்னன்னா, இப்போ வந்து நம்ம கிட்ட ஒரு டேட்டா செட் நார்மலா ஏஐல வந்து ஏதாவது நீங்க மாடல் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபேஸ் டிடெக்ஷன் பண்ண போறீங்கன்னா நிறைய ஃபேஸஸோட டேட்டாவை கொடுத்து ட்ரெயின் பண்ணி அதை டிடெக்ட் பண்ணுவீங்க, ஓகேவா? ஆனா இதுல என்ன நம்ம பண்ணுவோம்னா, இப்போ வந்து நம்ம வந்து எனக்கு வந்து ஒரு நியூ போயம் கிரியேட் பண்ணோம்னா நீங்க வந்து நிறைய போயம்ஸ் இருக்க மாதிரி ஒரு டேட்டாவை கிரியேட் பண்ணி அந்த டேட்டாவை ட்ரெயின் பண்ண போறீங்க. ஸோ அந்த டேட்டா மூலயமா ட்ரெயின் பண்ண வாட்டி இது என்ன பண்ணணும்னா, அந்த மாடல் நம்ம வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நேச்சர் ரிலேட்டடா ஒரு போயம் ரைட் பண்ண அப்படின்னு கேட்டா, அது அந்த இதுல இருந்து நம்ம கொடுத்த டேட்டாவை ட்ரெயின் பண்ணுச்சுல்ல, அந்த இதுல இருந்து லேர்ன் பண்ண போயம்ஸ் பேஸ் பண்ணி அவங்க எப்படி எழுதியிருக்காங்க, அந்த கிராமரு, அதுக்கு அடுத்து சென்டென்ஸ் ஃபார்மேஷன், இதெல்லாம் பேஸ் பண்ணி அதுவா ஒரு நியூ போயமை வந்து நமக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த கண்டென்ட் தான் ஒரிஜினல் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஜென்ரேட்டிவ் ஏன்றது நியூ கண்டென்ட்டை கொடுக்குது. நம்ம ட்ரெயின் பண்ற டேட்டாவில இருந்து லேர்ன் பண்ண இன்ஃபர்மேஷன் வச்சு நியூ கண்டென்ட்டை நமக்கு கொடுக்கறது தான் ஜென்ரேட்டிவ் ஏஐ, ஓகேவா? ஓகே. இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐனா என்ன, ஜென்ரேட்டிவ் ஏஐ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஜென்ரேட்டிவ் ஏஐயோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன, அது வந்து அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து எப்படி வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம், ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.